தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். மும்பை மாநகராட்சியை முதல் முறையாக கைப்பற்றியிருக்கும் பாஜக தாக்கரே சகோதரர்களின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இந்தியாவில் மிகவும் பணக்கார மாநகராட்சியாக கருதப்படுவது மும்பை. இங்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. மும்பை மட்டுமின்றி புனே, தானே உட்பட பல்வேறு மாநகராட்சிகளில் தேர்தல் நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது. எனவே மாநகராட்சி தேர்தல்களிலும் போட்டி கடுமையாக இருந்தது. மும்பையில் பாஜக, ஷிண்டே சிவசேனா கூட்டணி, உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே சகோதரர்கள் கூட்டணி, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவியது. ஆக்சிஸ் மை இந்தியா உட்பட பல கருத்து கணிப்புகள் 227 இடங்களை கொண்ட மும்பை மாநகராட்சியில் பாஜக கூட்டணி வெல்லும் என்றே கூறியிருந்தது. அதன்படியே மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. மொத்தமுள்ள 227 வார்டுகளில் பாஜக 89 வார்டுகளிலும், சிவசேனா 29 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இக்கூட்டணி 118 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. பெரும்பான்மை பெற 114 இடங்கள் தேவை என்ற நிலையில் இந்த கூட்டணி 118 இடங்களை வசப்படுத்தியுள்ளது. எனவே மேயரை தேர்வு செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கூட்டணி 65 இடங்களில் வென்றிருக்கிறது. 26 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த சிவசேனாவின் கட்டுப்பாட்டில் மும்பை மாநகராட்சி இருந்து வந்தது. ஏக்நாத் சிண்டேவால் ஏற்பட்ட பிளவை அடுத்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளது. தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 24 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசுக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. நவி மும்பையிலும் முடிவுகள் முழுமையாக வெளியாகியுள்ளன. இந்த மாநகராட்சியில் மொத்தமுள்ள 111 வார்டுகளில் பாஜக 66 வார்டுகளிலும், சிவசேனா 42 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் இந்த கூட்டணி 108 வார்டுகளில் வெற்றி பெற்று ஏறக்குறைய மொத்தமாக மாநகராட்சியை தங்கள் வசப்படுத்தியுள்ளது. உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 2 வார்டுகளிலும், எம்என்எஸ் 1 வார்டிலும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகள் ஒரு வார்டில் கூட வெற்றி பெறவில்லை. நாசிக் மாநகராட்சியில் பாஜக சிவசேனா கூட்டணியே வெற்றி பெற்றுள்ளது. 29 நகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 1372 இடங்களையும், சிவசேனா 394 இடங்களையும், காங்கிரஸ் 315 இடங்களையும், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 149 இடங்களையும் கைப்பற்றி இருக்கின்றன. குடும்ப அரசியல், வெறுப்பு அரசியலுக்கு எதிராக பாஜக கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பிரச்சாரத்தை தாக்கரே குடும்பம் விமர்சித்திருந்த நிலையில் இந்த வெற்றியை அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர்.